ஹாய் சித்தார்த், நான் பரத், உன்னோட அண்ணன். நான் டைமுக்கு வர முடியல. லக்கி அவருக்காக நீ இருந்திருக்க. நான் செய்ய வேண்டியதை நீ செஞ்சிருக்க. தேங்க்ஸ் ஃபார் டூயிங் தட். அரசியலில் தற்போது மக்களிடையே ஏற்பட்ட குழப்பத்தை பற்றியும் புதிய முதலமைச்சர் பதவியை யார் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பற்றியும் இப்பொழுது விவாத மேடையில் காணலாம். வணக்கம் சார். புதிய முதலமைச்சரா யார் பதவி ஏற்க போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வரதராஜ ஐயா விட்ட வேற யார் வர முடியும்? பெரியவர் கட்சி ஆரம்பிச்சிருந்த கூடவே இருக்கிறவர். அது மட்டும் இல்ல இந்த நாட்டில் ஒரு மூத்த தலைவரும் கூட. ஆமா ஆமா, என்ன மூத்த தலைவரோ என்ன பொறுத்த வரைக்கும் ராகவன் சாரோட வைஃப் தான். அண்ணா ஃப்ரூட்ஸ். கட்சியில வேற யார் இருக்கா? மஞ்சு, வந்ததுலேருந்து சித்தார்த் பேசல. ஏதாவது பிரச்சனையா அவனுக்கு? கொஞ்ச நாளாவே அவன் யார்கிட்டயும் பேசுறது இல்ல. அப்பா அம்மா கிட்ட கூட. டாக்டர்ஸ்ட காட்டினா எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நாங்க பேசுறதுக்கு பிடிக்கலையோ என்னவோ, ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். கார் கீஸ் தரீங்களா? நான் கொஞ்சம் வெளியே போகணும். நான் வேணா உங்க கூட வரேன் தம்பி. எங்க போகணும்? பரவாயில்ல, சும்மா பக்கத்துல தான் வந்துருங்க. சரி, கொஞ்ச நேரத்துல வேலை முடிஞ்சிடும். ஷாப்பிங் பண்ணிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எத்தனை தூரம் போறேன்? நில்லு. ஏய், கண்ணு தெரியாது, சிக்னல் பார்த்து வர மாட்டேன். ஓடிட்டு போயா. புது சிஎம்மா யார் வரப்போறாங்கிற ஆர்வம் எங்க எல்லாருக்குமே இருக்கு. பார்ட்டிக்கு நீங்களும் பெரியவரும் ரெண்டு கண்ணு மாதிரி. நீங்க சிஎம்மா வந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா அந்த சீட்ல உட்கார்றதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கண்ணா. அப்படி நீங்க வரலன்னா அடுத்த சிஎம்மா நான் தான் வரணும்னு பார்ட்டியில முக்காவாசி எம்எல்ஏக்கள், கட்சி தொண்டர்கள், என் தொகுதி மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. உங்க ஆசீர்வாதத்தால தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். அதனால தான் சுத்தி வளைக்காம உரிமையோடு கேட்டேன். வேற யாராவது வந்து என்னால பார்ட்டி ரெண்டா ஓடிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. வரேண்ணா. எங்கேயோ கழுசடியா சுத்தி நின்ற என்ன அரசியலுக்கு இட்டுன்னு வந்து மந்திரியாக்கி அழகு பார்த்தீங்க. நீங்களும் அந்த பெரிய மனுஷனும். சார், நீங்க தான் புது முதலமைச்சர் ஆகணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசையாகுது. ஆனா ஏன்னு தெரியல, உங்களுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அங்க இங்கன்னு எல்லாரும் பேசுனுங்கிறானுங்க. அண்ணா, உங்களுக்கு வேணான்னா நீங்க முதலமைச்சர் பதவி மேல ஆசைப்படலன்னா சேவை செய்யணும்னே பிறந்துக்கிற நான் ஆகணும்னு என் தொகுதி எம்எல்ஏங்க, ஜனங்க, தொண்டனுங்க, முக்கியமா என் குடும்ப வாரிசுங்க கெஞ்சி கேட்கிறானுங்கண்ணா. இது நம்ம ராகவனுடைய மூத்த பையன். இவர் எதிர்கட்சி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவரோட பையன்.
ஈவினிங் நானே வந்து உங்களை பார்க்கலான் இருந்தேன். நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டுக்கு லண்டன் கிளம்புறேன். டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டேன். இனி எப்பவும் நீ இங்கே தான் இருக்கணும் பரத். இந்த ஸ்டேட்டோட அடுத்த சிஎம் நீயே தான் இருக்கணும். என்ன பேசுறீங்க? நான் சிஎம் நாளைக்கு போனா திரும்பி வருவேன். ஏன் போகணும்? அப்பா இறந்ததுல இருந்து நம்ம கட்சியில கொஞ்சம் குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா எனக்கு உன்னை விட்ட வேற வழி தெரியல. எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஐ டோன்ட் பிலாங் ஹியர். ராகவனுடைய பையன் நீ, அதை எப்பவும் மறந்துடாத. அந்த பதவிக்கான தகுதியும் உனக்கு இருக்கு, அதை ஏத்துக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கு. எனக்கு அரசியல் ஒத்து வராத. ஆனா உங்களை விட யார் எலிஜிபிள்? நீங்க ஆகலாம்ல. எனக்குன்னு வேற பொறுப்புகள் இருக்கு. இது எப்பவோ எடுத்த முடிவு, இன்னைக்கு நேத்து இல்ல. கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சதுல இருந்து சிஎம் பொறுப்பு ராகவனும் கட்சி வேலைகளை நானும் பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணோம். அது அப்படியே தான் இருக்கணும். நிரந்தரமா கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை என்னது? இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில வேற யார் சிஎம்மா வந்தாலும் கட்சியை கூறு போட்டு வித்துருவானுங்க. நம்ம கட்சியை காப்பாற்றணும்னா நீ சிஎம் ஆகணும். 10 நாள் தான் ஆச்சு நான் இங்க வந்தேன். இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது. இதை எப்படி பண்றதுன்னு கூட தெரியாது. ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் இல்லாம உனக்கு துணையா நான் இருக்கல. இது பாரு பரத், ஜனங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற கனவோட கட்சி ஆரம்பிச்சோம். பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான். ஜனங்களுக்கு உழைச்சதால ஒரு அப்பாவா அவனால உனக்கு எதுவும் செய்ய முடியல. சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா கூட இல்லாததால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. இது எங்க 25 வருஷ கனவுடா. இப்ப ரோட்ல போற எவனையோ சிஎம்மாக்கி கட்சியை குப்பையில போட முடியாது. அதை புரிஞ்சுக்கோ. ஒரு புள்ளையா ஓ அப்பா கனவை நீதான் நிறைவேற்றணும். எனக்காக கொஞ்சம் யோசி ப்ளீஸ். பரத் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நேர்மையாகவும் உண்மையாகவும் உளச்சான்றுடன் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி இந்திய அரசியலுக்கும் சட்டத்திற்கும் இணங்கி பலதரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.